வணக்கம். சிவகங்கை மாவட்ட செய்திகள் வாசிப்பது மு. உஷாதயா. காரைக்குடி அருகே உள்ள சங்கராபுரம் கிராமத்தில் வசிப்பவர் ராமசுந்தரம். மனைவி பஞ்சவர்ணம். நிறைமாத கர்ப்பிணியாக இவர் பிரசவ பள்ளியால் இருந்தபோது தகவலின் பெயரில் தேவகோட்டை 108 ஆம்புலன்ஸ் இரவு 11:48 மணியளவில் கண்ணங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று பஞ்சவர்ணத்தை 108 அழைத்து செல்லும்போது பஞ்சவர்ணத்தின் நிலைமை காரைக்குடிக்கு அருகில் சென்றபோது அதிதீவிரமாக இருந்ததால் 108 ஆம்புலன்ஸில் இருந்த மருத்துவ உதவியாளர் ரீனா எவாஞ்சலின் மற்றும் கண்ணங்குடி மருத்துவர் ரங்கநாயகி செவிலியர் கார்த்திகா பிரசவம் பார்க்க நேரிட்டது. இதில் சில நிமிட போராட்டங்களுக்கு பிறகு பஞ்சவர்ணத்திற்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதன் பின்னர் காரைக்குடி மருத்துவமனைக்கு சென்ற பின்னர் அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. சரியான நேரத்தில் காரைக்குடிக்கு செல்லும் வழியிலேயே அவருக்கு சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கிய மருத்துவர் ரங்கநாயகி, செவிலியர் கார்த்திகா, மருத்துவ உதவியாளர் ரீனா எவாஞ்சலின் மற்றும் வாகன ஓட்டுநர் விமானி யுவராஜ் ஆகியோர் சேவை குறித்து தகவலை அறிந்த கிராம மக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டியதாக 108 ஆம்புலன்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்ட்ரூஸ் மைக்கேல் தனது அறிக்கையில் தெரிவித்தார். காமராஜருக்கு சிறப்பு சேர்த்த திருப்பத்தூர் பிளாசா பள்ளி மாணவ மாணவிகள் புத்தகங்கள் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி விழாவாக பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் வரவேற்றார். திருப்பத்தூர் ஆறுமுக நகர் அரிமா சங்க வட்டார தலைவர் அபுதாகிர், செயலாளர் அழகு சுந்தரம், துணை செயலாளர் யூசுப் ரியாஸ், பொருளாளர் ஜோதி பழனிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் விதமாக லயன்ஸ் சங்க ஆளுநரின் கோட்பாடான வாசிப்பை நேசிப்போம் என்பதை அடிப்படையாக கொண்டு போட்டிகள் நடைபெற்றது. பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பரிசாக பள்ளியின் சார்பில் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் சங்கர் நன்றியுரையாற்றினார். காரைக்குடி நேஷனல் கேட்டரிங் கல்லூரி 26ஆம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நேஷனல் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சையத் தலைமையில் கல்லூரி நிறுவனங்களின் இயக்குநர் PS மனோகர், நிர்வாக இயக்குநர் SM தினேஷ் ஆகியோர் முன்னிலையில் கல்லூரி முதல்வர் அபுபக்கர் சித்திக் வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சிறப்புரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்தனர். திருப்பத்தூர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 163வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் 163வது பிறந்தநாள் விழா பள்ளி தாளாளர் ஏகாம்பாள் தலைமையில் முதல்வர் ராமு முன்னிலையில் நடைபெற்றது. ஆங்கில ஆசிரியர் பழனியப்பன் வரவேற்புரையாற்றினார். சிவகங்கை மாவட்ட தனியார் பள்ளிகளின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கணேசன் வாழ்த்துரை வழங்கினார். காமராஜர் பிறந்த விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவைகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தேவகி பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். காரைக்குடி டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தொழில் முனைவோர் மன்றம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து ஜூலை 16 முதல் 18ஆம் தேதி வரை மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களின் விற்பனை கண்காட்சி நடத்தினர். இந்நிகழ்ச்சியை கல்லூரி தாளாளர் டாக்டர் ராமநாதன் வைரவன் தொடங்கி வைத்தார். இதில் முதல்வர் டாக்டர் ஹேமமாலினி கணேசன், கவிதை பிரியா, மகளிர் திட்ட இயக்குநர் மற்றும் ரூபன் ஆண்டல், மாவட்ட விற்பனை சங்கம் சிவகங்கை மாவட்டம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் 20க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு வெற்றி அப்துல் கலாம் சுய உதவிக்குழு, மல்லிகை சுய உதவிக்குழு, அன்னை தெரசா சுய உதவிக்குழு போன்ற பல்வேறு குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்காக இடம்பெற்றிருந்தன. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பிலும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பிலும் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய YRC இளம் சிறார் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய திட்ட அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஒருநாள் கருத்தரங்கு நிகழ்வு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ரவி துவக்கி வைத்தார். விழாவிற்கு சிவகங்கை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் சேர்மன் சுந்தர்ராமன் தலைமை தாங்கினார். ராமநாதபுரம் செஞ்சிலுவை சங்கத்தின் சேர்மன் சுந்தரம் மற்றும் ராமநாதபுரம் செஞ்சிலுவை சங்கத்தின் செயலர் ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வேதிராஜன் சிறப்புரையாற்றினார். முக்கிய செய்திகளின் தொகுப்புகளை காலை 8 மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள். டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்.